அட சுந்தரே, என்ன பண்ணிட்டு இருக்கிற? வாதாமோ. அட என்ன நோம்பி மதுமா வந்து இங்க உட்காந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கிற? 40-50 பேர் உங்க வீட்டுல வந்து நிறைஞ்சு கிடப்பாங்க பொங்கல் அன்னைக்கு. இன்னைக்கு ஒரு சனத்தையும் காணோம். எல்லாம் எங்க போனாங்க? எல்லாம் கூப்பிட்டியா? நம்ம அனுபவிச்ச சந்தோஷத்தை இந்த தலைமுறை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அட என்ன கூறுகெடுத்தனமா பேசிட்டு இருக்கிற? இன்னைக்கு போயிட்டு இருக்கிற ஜெனரேஷன்ல நீ இன்னும் அந்த காலத்து கிளவு மாதிரியே பேசிட்டு இருக்கிற. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு தெரியுமா அப்டேட் ஆயிருச்சு. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ இப்ப இந்த பொங்கல் வைக்கலையும் இந்த காட்டுக்கு வரலையும் தான் நீ சந்தோஷம் நாயும் பேசிட்டு இருக்கிறியா? குறுவட்டத்தனமா பேசிட்டு இருக்க உங்ககிட்ட. நீ சின்ன பையனா இருக்கும்போது எத்தனை சொந்த பந்தங்கள் நம்ம கூட சேர்ந்து இருந்தாங்க நீ சொல்லு. இன்னைக்கு நம்ம கூட எத்தனை சொந்த பந்தங்கள் இருக்காங்க நீயே சொல்லு. நீ நானும் சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கோம். இதே பொங்கல் விசேஷத்துக்கு எத்தனை பேர் இங்க இருந்தாங்க? 50-60 பேருக்கு மேல இருந்தாங்க. அதே பழைய பொங்கல்னா நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. இது சித்தி, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பொங்கலை கொண்டாடுவோம். அந்த பொங்கல் கொண்டாடும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்களுக்காக நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம காத்திருப்போம். காரணம் அந்த 3 நாள் எல்லா சொந்த பந்தங்களும் ஒன்னா சேர்ந்து வருவாங்க, நம்ம ஒன்னா கொண்டாடுவோம் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இப்ப அப்படி இருக்கா சொல்லு? ஏன்னா அவங்க வேலைகள், அவங்க பொறுப்புகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகி போச்சு. இப்பெல்லாம் கிராமத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்களே யாருமே கிடையாது, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்படியே இருந்தாலும் கூட நம்ம ஊர்ல இருக்கிற தாத்தா பாட்டியாவது அந்த 3 நாளுக்காக தான் அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அதுவும் கூட இல்ல. இதை பாத்தியாடா? இதுதான் தோப்பு, இதுதான் குடும்பம், இதுதான் சந்தோஷம். பின்னாடி நிக்குது பாத்தியா? இதுதான் தனி மரம், இதுதான்டா இன்னைக்கு குடும்பங்கிறாங்க, இதுதான் இன்னைக்கு சந்தோஷங்கிறாங்க. என்னையும் தனிமரமா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இதுல நான் தேடுறேன், இதுல எங்க குடும்பங்கள் இருக்கு, இது எங்க சந்தோஷம் இருக்குன்னு. ஆனா இப்ப வரைக்கும் கிடைக்கல. கண்டிப்பா மனம் தளராத. உன்ன மாதிரி இருக்கக்கூடிய உறவு முறைகள்னாலதான் மறுபடியும் இந்த தனிமரம் மாதிரி இருக்கிறது எல்லாமே தோப்பா மாறப்போகுது. ஸோ கண்டிப்பா நீயும் மனம் தளராது முயற்சி செய். இது எல்லா சொந்த பந்தங்களும் புரிஞ்சுக்கணும். எல்லா சொந்த பந்தத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த சுந்தர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில உறவு முறைகளோட எதிர்பார்ப்புகளும் அதுக்குள்ள புதைஞ்சு இருக்குதுங்கிறத எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்கணும் நண்பர்களே.